வெல்கம் டு போர்டு எக்ஸாம் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து டெட்டுக்கான ஸ்பெஷல் டெட்டுக்கான மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 10 சம்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ்க்கான ஆன்சர் கீ போஸ்ட் பண்ணுறேன். ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது எல்லா நம்பருக்கும் 3 நம்பர் கண்டுபிடிக்கணும்னா 3 நம்பரும் காமனாக மல்டிப்ளை பண்ணுற நம்பர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஹையஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ 18 24 30க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 9 2s are 18, 12 2s are 24, 15 2s are 30 வரும். அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15 வரும். ஸோ அடுத்து ஃபுல் எல்லாமே 3 4 5 எல்லாமே 3யும் 5ம் ப்ரைம் நம்பர். 4 எதுவுமே காமன் மல்டிப்பிளில் வராது. ஸோ ஹெச்சிஎஃப் 2 and 3 மல்டிபிள் பண்ணால் 6. இதுதான் அதோட ஹெச்சிஎஃப். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் 156க்கும் 124க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 78 வரும். 156 62ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 times 124. அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 39 31 வரும். 31 31 ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதை எந்த டேபிளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே போட்டலாம். 2 × 2 × 39 × 31, 2 2s are 4, 4 × 39 × 31. இதை நீங்கள் ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 4836 வரும். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 210யும் 55க்கும் ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 55x - 325ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹெச்சிஎஃப் வேல்யூவை அந்த ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 55க்கு 210க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா 5 times 11 5s are 55, 42 times 42 5s are 210. ஸோ இதுக்கு மேலே இதை டிவைட் பண்ண முடியாது. இப்போ 5 இப்போ 55x - 325 = 5 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மைனஸில் இருக்க 325 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் 325 வரும். அப்போ 330 ஆகிடும். 55x = 330. இப்போ எக்ஸை வச்சுட்டு 55ம் 330 அடிச்சு போயிட்டோம்னா 5 times லெவல் டேபிள் அடிச்சோம்னா 5 times வரும். இது 30 times 30 11s are 330. இப்போ 1 5s are 5, 6 5s are 30. ஸோ எக்ஸோட வேல்யூ 6. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா 445யும் 572வும் ஒரு நம்பரால் வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, 4ம் 5ம் ரிமைண்டராக கிடைக்குதான். ஸோ அந்த வகுக்கக்கூடிய நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய நம்பர். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கழிச்சிருவோம். 445 ரிமைண்டர் கிடைக்குன்னா அந்த ரிமைண்டர் கழிச்சிட்டு அந்த எக்ஸாக்ட் நம்பர்னா 441ம் 678ம் கிடைக்கும் நம்மளுக்கு. 567 கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பருக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் மிகப்பெரிய நம்பர்னால ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 63 வரும். இப்போ 3 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 3s are 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, ரிமைண்டர் 2 வரும். 7 3s are 21. அது மாதிரி 1 3s are 3, ரிமைண்டர் 2, 8 3s are 24, ரிமைண்டர் 2 கிடைக்கும். 9 3s are 27. திரும்பி இதை 3 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 3s are 12, ரிமைண்டர் 2 கிடைக்கும். 9 3s are 27. இது 6 3s are 18, 3 3s are 9. 49 63 7 டேபிளால் டிவைட் பண்ணலாம். அப்போ 7 7s are 49, 9 7s are 63 கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் டிவைட் பண்ண முடியுது. அப்போ ஹெச்சிஎஃப் எப்படி இருக்குன்னா 3 × 3 × 7, 3 3s are 9, 9 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 63. ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இது நீங்கள் இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 12 கிடைக்கும். அதே மாதிரி தான் சிக்ஸ்த்து சம்மும் நார்மலாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது ஆன்சர் 6 வரும். அடுத்து செவன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 நம்பரையும் நம்ம ஒரு நம்பரால் வைக்கும்போது மீதி 12 கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் 12ஆல் கழிச்சிட்டு அந்த நம்பரை நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் அதோட ஆன்சர். ஸோ ஈஸி. இதையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்ன வரும்னா 174 வரும்.
12ஆல் சப்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமைண்டர் வர மிச்சம் வர நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் 174. நெக்ஸ்ட்டு 8th சம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நம்பரை 88ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 61 கிடைக்குது. அதே நம்பரை 14ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கும்? அந்த மிகை முழுவை 14ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நம்பரை 88ஆல் வகுக்கிற 88ஆல் வகுக்கும்போது 61 கிடச்சிச்சுன்னா, திரும்பி அதே இது 11ஆல் வகுக்கிறோம். அப்போ வந்து 88 11 11ஓட மல்டிபிள் தான். அப்போ நம்ம அந்த மீதி இருக்க 61 ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அந்த 61க்கு மட்டும் நம்ம 14ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 6. ஸோ ஆன்சர் மீதி வந்து 6 தான் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த பெரிய நம்பரை வகுக்கும்போது. அடுத்து 9வது சம் பார்த்தீங்கன்னா, 35, 56, 91 இந்த 3 நம்பரையும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி மீதி 7 தரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம்மோட 7 ஆட் பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 7 × 5 × 8 × 13 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3614 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரிமைண்டர் 7 தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்ச எல்சியத்தோட இந்த 7 ஆட் பண்ணோம்னா அதான் நம்மளோட ஆன்சர் 3647. நெக்ஸ்ட்டு 10th சம். ஃபஸ்ட்டு 10 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீச்சிறு மிக எண். அப்போ இயல் எண் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 to 10 எழுதிட்டு அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 2520. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 10 சம்க்கான ஆன்சர் கீ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 11 to 20 சம்க்கான ஆன்சர் கீ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர்டு எக்ஸாம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.